பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிரித்த முகத்துடன் சொன்ன வார்த்தை படு வைரல். இப்படியும் நடக்குமா? ஆட்டோ ஓட்டுநராக இருப்பதே கடினம். அதில் பெண் ஆட்டோ ஓட்டுநர் என்பது மிகப்பெரிய சவாலான பணி. இது குறித்து கணவனை இழந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் தனது தினசரி நிகழ்வு குறித்து தெரிவித்த கருத்து தற்போது பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பரவி வருகிறது. குழந்தைகளை கடத்தி வந்து ஆட்டோவில் ஒருவன் ஏற்றிய போது அதை தடுத்தது, தினமும் ஆட்டோ ஓட்டுவதால் உடலில் எங்கெல்லாம் வலிக்கும் என சிரித்த முகத்துடன் அவர் வேதனையை சொன்னது தற்போது வைரலாகி வருகிறது. நாங்கள் மட்டும் சிங்கிள் பேரண்ட் தான். இப்போ நானே, என் பையன், என் பொண்ணு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அவர் இறந்து 1.5 வருஷம் ஆகுது. அவர் இந்த மாதிரி குடிச்சுதான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்து போனோம்னா அந்த இடத்துல நான் தாழ்வாயிடுவேன். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அப்போ அவர் இருக்கும் போதே எனக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி என்ன வேலை செய்யலாம். ஒரு இடத்துல வீட்டு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல எச்ச பாத்திரம் கழுவணும். என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கெல்லாம் போகாதம்மா, முறவாசல் செய்யாதம்மா, பூவை பேரெல்லாம் கூட பண்ணேன். இதெல்லாம் தவிர்த்து நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி சம்பாதிக்காம நம்மளே ராஜா நம்மளே ராணி ஆந்திருப்பிலான்ட்டு ஒரு ஆட்டோ 1 செகண்ட்ஸ் எடுத்தோம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அது லட்சுமியாக எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னுக்கு போனேன். எங்கள் லட்சுமி எனக்கு நல்லா கைட் பண்ணிச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சேரும்போது அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் சப்போர்ட், எனக்கு பயங்கர சப்போர்ட். எப்படின்னா எங்கள் இந்த மாதிரி வீரப்பெண்கள், வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் சங்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் நான் பேச்சு கொடுக்க, ஏன்னா நான் தனிமையாக தான் இருந்தேன். என்னுடைய ஷேரிங் நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசில் அவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் குழந்தைங்களையும் நான் காட்ட முடியாது. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போயிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கேட்பேன் அவளுங்க கீழே. அவங்க ஓகே வான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துடுவோம். வந்துட்டு என்னுடைய குறை எல்லாம் சொன்னால் அவள் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாள். அதை நான் கேதர் பண்ணிப்பேன். அதே மாதிரி எங்கள் அக்கா கிட்டேயும் நான் கேட்பேன், அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க. மற்றபடி யார்கிட்டையுமே என் லைஃப் எதுவுமே நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நாங்கள் 4 வருஷமா வண்டி ஓட்டுறோம். ஆட்டோ நான் 4 வருஷமா ஓட்டுறேன். சவால்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ஊபர்லாம் இருந்ததுனால எங்களுக்கு பெரிய சவாலே அவங்க தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் கை நீட்டி போட்டாங்கன்னா, சவாரி போட்டாங்கன்னா ஒரு இடத்துல 50 ரூபா கேட்குறோம். அந்த ஓலாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதில் 30 ரூபா கொடுக்குறேன், 40 ரூபா கொடுக்குறேன்னு எங்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சவாரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு. அதனால் ஃபோன் மூலியமாக தான் ஓடிட்டு தவிர எங்களுடைய நிலைமை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுல. ஏதோ கிடைக்கிற சவாரியை வச்சு பார்த்துப்போம். நான் ஸ்கூல் சவாரி தான் மோஸ்ட்லி ஓட்டுறேன். அதனால் அந்த சவாரியை ஃபர்தராக பண்ணி மாதம் எவ்வளோன்னு வாடகை கட்டுறதோ மளிகை சாமான் கட்டுறதோ வாங்குறதோ அதை வச்சு நான் லைஃப் ஓட்டிப்பேன். இந்த மே மாதம் தான் எனக்கு ரொம்ப கை கடிச்சிது. இந்த 1ஆம் தேதி எப்படா பிறக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பசங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். நான் அப்படி இல்லைனாலும் என் பிள்ளைங்களை நான் கவர்மெண்ட்டில் போடாமல் ப்ரைவேட்லேயே தான் படிக்க வைக்கிறேன். அதுங்க இன்னும் 1 வருஷம் போயிடுச்சுன்னா என் பையன் அடுத்த வருஷம் காலேஜ், பாப்பா 4th. அதில் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டெப் போடணும். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் போனேன். ஏன்னா என் உடம்பு ஒத்துழைக்கல. ஏன்னா எனக்கு ஃபர்தராகவே லோ பிபி இருக்கு. அதனால என்னால் அந்த இதுவும் ஓடிதான் ஆகணும். நான் எனக்கு கொஞ்சம் காலையில் 7 மணிக்கு வண்டி எடுப்போம், நைட்டு 10 மணி வரையும் வண்டி ஓட்டுவோம். நடுவில் எங்களுக்கு சவாரி, எனக்கு பல்க் சவாரி அது மாதிரி இருந்ததுன்னா வந்துச்சுன்னா அந்த சாப்பிட்ற டைம் கூட நாங்கள் விட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு மார்னிங் தான் 2 இட்லி சாப்பிட்டோம், அவ்வளோதான். இன்னும் வரும்னு சாப்பிடல. இதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரெண்டும் கூட வந்து டீ குடிச்சிட்டு நைட்டு போய் சாப்பிட்டுருவோம். போகணும், நீங்கள் டீ குடிக்கலாம் தான் போகணும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.